ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சந்தா அழுதுகிட்டே சாப்பாடு அவங்க அண்ணா அனிஷ்க்கு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சேரன் கேட்குறாங்க, அனிஷ் என்னாச்சு உன் தங்கச்சிக்கு ஏன் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னுடைய தங்கச்சிக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க பையா, அது அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. இங்க பாருடா, பொண்ணோட சம்மந்தம் இருந்தாதான் கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எதுக்காக தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி பையான்னு சொல்லிட்டு அனிஷ் சொல்லிட்டு நீ கவலைப்படாதமா, உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நான் அவங்கிட்ட சொல்றேன், அவன் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டான் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்டு சந்தா ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்ததா நம்ம நிலாவுடைய ட்ராக்கை காட்டுறாங்க. நிலாவுடைய ஃப்ரெண்டு நிலாவுக்கு விஷ் பண்றாங்க. உடனே நிலா சரி நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அதனால நான் இப்போ உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நிலாவோட ஃப்ரெண்ட் போனை வச்சதும் உடனே நிலா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னங்க இன்னைக்கு உங்களுடைய பர்த்டேவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா என்னுடைய பர்த்டேன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே ராகவ் நிலாவுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு ஏங்க உங்களுடைய பர்த்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏன் சொல்லலன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன சின்ன குழந்தையான்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. சரி இங்கே இறக்கி விட்டுடுங்க, நான் பஸ்ல வரதா சொன்னேன்னு சொல்லிட்டு நிலா சொன்னது. சரி நானே உங்களை பிக் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நிலா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நேரா போயிட்டு வந்தான் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்றாங்க. ஆமா எதுக்காகமா நீ விவாகரத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்க, இதுக்கான காரணத்தை எனக்கு சொல்லு. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கல்யாணத்தை பண்ணீங்களா, ஏன் விவாகரத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. சார் இத்தனை நாள் வேற மாதிரி இருந்தது, இப்ப எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க. ஐயோ இவர் வேற தரான்னு சொல்லிட்டு வாழ வந்தான்னு யோசிக்கிறாங்க. இப்ப நிலா அவங்களுக்கு என்னென்ன சந்தேகமா இருக்கோ அந்த கொஸ்டின் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. பையனுக்கு இவளை விவாகரத்து பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா, அதனால அந்த பையன் தான் விவாகரத்து பண்ண வேண்டான்னு சொல்லி இவகிட்ட பேச சொல்லி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நிலா, நிஜமாவே சோழன் தான் பேசினாரா? ஏமா நான் என்ன பொய்யா சொல்றேன், நிஜமாவே அவன் அம்மா பேசினான்னு சொல்றாங்க. சரி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம எங்களுடைய கல்யாணம் எப்படி நடந்தது, உன்னுடைய புருஷன் அம்மா ஆதார் கார்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னதும் சோழன் சொன்ன ஒவ்வொரு பொய்யும் நினைச்சு நிலா ரொம்பவே வெக்ஸ் ஆகி இருக்காங்க. நிலாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நிலா ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இப்ப நிலா போய் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.